ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸாம்பிள் 3.5 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோஸ் தான் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் 3.5 என்ன கேட்டிருக்கான்? குமரன் ஹேஸ் 600 rupees and wants to divide it between Vimala and Yalini in the ratio 2:3. Who will get more and how much? ஸோ யாருக்கு நிறைய கிடைக்கும், எவ்வளோ, அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ பேசிக்கா ஒருத்தருக்கு இன்னொருத்தர். ஸோ பேசிக்கா விமலாக்கு வந்து டூ டூ பார்ட்ஸ் கொடுக்குறாங்க, யாழினிக்கு 3 பார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். விமலா கெட்ஸ் 2 பார்ட்ஸ், வேற கலர் எழுதிருக்கேன். இது விமலாவோட ஷேர். அதனால 2 பார்ட்ஸ் நான் இப்படி 2 பாக்ஸஸ் எழுதியிருக்கேன். பேசிக்கா 2 பார்ட்ஸ் நான் 2 பாக்ஸஸ் எழுதியிருக்கேன். யாழினிக்கு வந்து 3 பார்ட்ஸ் கிடைக்கும். 3 பார்ட்ஸ் நான் 3 பாக்ஸஸ் எழுதியிருக்கேன். 3 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா 600 வந்து 2:3 டிவைட் பண்ணிட்டாங்க. ஸோ 600 2:3 நான் எப்படி டிவைட் பண்ணிருக்கேன், 2 பாக்ஸஸ் இஸ் டு 3 பாக்ஸஸ் அப்படின்னு நான் டிவைட் பண்ணிருக்கேன். ஸோ பேசிக்கா டோட்டல் அமௌண்ட் 600, 2 பாக்ஸஸ் 3 பாக்ஸஸ் நான் டிவைட் பண்ணிருக்கேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? டோட்டல் அமௌண்ட் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? பாக்ஸ் வழியா. ஸோ டோட்டலா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 600 கிடைக்கும். ஸோ 2 பாக்ஸஸ் பிளஸ் 3 பாக்ஸஸ் gives 600 equal to 600. இப்போ 5 பாக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 600. 1 பாக்ஸ் எவ்வளோ ஆக்கணும்? 1 பாக்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா. ஸோ ஒரே நிமிஷம் நான் அழிச்சிடறேன் தேவையில்லாத. ஸோ தேவையில்லாத அழிச்சிட்டேன். ஸோ 5 பாக்ஸஸ் ஈக்குவல் டு 600னா 1 பாக்ஸ் எவ்வளோ? ஸோ 5 பாக்ஸஸ் ஈக்குவல் டு 600. ஸோ 1 பாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? போத் சைஸ் இதை 5 டிவைட் பண்ணுங்க, இதையும் 5 டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ 600/5, 6 into 100 divided by 5. 600 100 divided by 5 எப்படி எழுதலாம்? 100/5 is nothing but 20. ஸோ இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 6 into 20 எவ்வளோ? 6 into 20 120. It's nothing but 120. So 120 rupees. Basically 5 boxes represent 600 rupees. So 2 boxes plus 3 boxes represent 600 rupees. So 5 boxes equal to 600 rupees. 1 box equal to 120 rupees. So 1 box equal to 120 rupees. Equivalent to 120 rupees. இப்போ விமலாவோட ஷேர் என்ன? 2 boxes. So 120 120. இந்த 120 120. ஸோ விமலாவோட டோட்டல் ஷேர் வந்து 240 rupees. 240 rupees. யாழினியோட ஷேர் என்னது? 3 120. பேசிக்கா 120 120 இன்னொரு 120. ஸோ 120 into 3, 120 into 3 which is nothing but 360 rupees. ஸோ யாழினிக்கு தான் நிறைய ஷேர். பை ஹவு மச்னு கேட்டா ஒரு பாக்ஸே அதிகம் யாழினிக்கு. ஸோ யாழினி கெட்ஸ் மோர் ஷேர். யாழினி கெட்ஸ் மோர் ஷேர். பை ஹவு மச்னு கேட்டா பை 120 கெட்ஸ் மோர் பை 120 rupees. பை rupees 120. ஸோ இதான் ஆன்சர். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.2 போகலாம். எக்ஸசைஸ் 3.2 fill in the blanks for the given equivalent ratios. 3:5 equal to 9:2 something எடுத்துக்கலாம். ஸோ 3/5 equal to 9/something என்னன்னு தெரியாது. பாக்ஸ் எப்படி ஃபில் பண்றது? ஸோ இது ரெண்டும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. அதாவது ஒரே ஈக்குவலன்ட் ரேஷியோன்னு சொல்லலாம், ஒரே ப்ரொபோர்ஷன் சொல்லலாம். ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்குன்னா என்ன பண்ணலாம்னா, எஸ்கா இது என்ன பண்ணணும், நியூமரேட்டர் 9 நான் மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணா கீழே டினாமினேட்டரும் இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ண முடியும். அப்பதான் சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும் பேசிக்கா. ஸோ அதையும் எழுதிடுறேன். டு மெயின்டைன் சேம் ப்ரொபோர்ஷன், டு மெயின்டைன் சேம், to be in the same proportion, to maintain same proportion, multiply and divide by same quantity. Proportion here எழுதிக்கிறேன். multiply and divide by same quantity. Multiply and divide the fraction with the original fraction by same quantity. அப்பதான் ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். அப்பதான் உங்களுக்கு சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும், அதாவது சேம் ஈக்குவலன்ட் ரேஷியோல இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். இன்டூ 3 நியூமரேட்டர் இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர் இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3/5 இன்டூ 3 டிவைடட் பை 3. ஸோ பேசிக்கா அப்ப என்ன கிடைக்கும்னா 9/15 வரும். 9/15. ஸோ இந்த பாக்ஸோட ஆன்சர் 15 தான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 15. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 15. செகண்ட் கொஸ்டின் போனாங்க. 4:5 வந்து -10 எழுதிருக்கோம். ஸோ 5 எப்படி 10 மாறிச்சிங்க? இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணுங்க. மேலே இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடைக்கும். ஸோ அதையும் நான் கீழே காமிச்சிடுறேன். ஸோ 4/5 வேற கலர். 4/5 -10 கேட்டிருக்கோம். 4/5
ஈக்குவல் டு சம்திங் பை 10 பாக்ஸ் பை 10 வச்சுக்கோங்க. ஸோ 5 என்ன எதால மல்டிப்ளை பண்ணா 10 கிடைக்கும், 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். சேம் குவான்டிட்டியால மல்டிப்ளை பண்ணாதான் நீங்க ப்ரொபோர்ஷன் மெயின்டைன் பண்ண முடியும், சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும், அப்பதான் ஈக்குவலன்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த குவான்டிட்டி வந்து 8 தான். ஸோ 4/5 இன்டூ 2/2 பண்ணா உங்களுக்கு 8/10 கிடைக்கும். அதான் சேம் ப்ரொபோர்ஷன், அப்பதான் சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். ஏன்னா 2/2 இஸ் நத்திங் பட் 1. ஸோ ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறவே போறது இல்லை, இதான் ஒரிஜினல் ஃபிராக்ஷன், அது மாற போறது இல்லை. ஸோ 4/5 தான் ஒரிஜினல் ஃபிராக்ஷன், இல்லை இதான் ஒரிஜினல் ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன் தேர்ட் கொஸ்டின் போயிட்டா, இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் பார்ட். 6 is to something dash is equal to 1 is to 2. ஓகே, 6 is to something 6 by x ன்னு வச்சுக்கலாமே. 6 by x equal to 1/2. 6 என்னவா பண்ணா 1 ஆகும். 6 divided by into 1/6 ன்னு போடலாம், இல்லை divided by 6 ன்னு போடலாம். divided by 6 gives 1. x divided by 6 gives 2. இப்படி எழுதலாம், இல்ல இதை இப்படி கூட பார்க்கலாம். ஸோ 1/2 எப்படி 1 எப்படி 6ஆ மாத்துறது? ஸோ இதை இப்படி பார்க்கலாமே. இதை இப்படி பார்த்தீங்கன்னா என்ன, ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 1 into 6 gives 6. அதே மாதிரி 2 into 6 gives x. ஸோ 2 into 6 equal to x, which is nothing but 12. ஸோ x equal to 12 இதுல இருந்து கிடைச்சது. ஸோ இந்த இடத்துல 1/2 equal to 6/12 எழுதலாம். ஸோ அப்போ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, லைக் அப்பதான் இங்கேயும் இன்டூ 6 மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் இன்டூ 6, அப்பதான் உங்களுக்கு சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும், அப்பதான் ஈக்குவலன்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ 1/2 இஸ் நதிங் பட் 6/12. இது இப்போ நீங்க சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். 6/6 into 2 எழுதினீங்கன்னா 6 அடிச்சிடும், 1/2 கிடைச்சிடும் உங்களுக்கு. பேசிக்கா இதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. செகண்ட் கொஸ்டின் இப்போ போடலாமா? கொஞ்சம் டைம் இல்லை, இன்ஃபேக்ட் செகண்ட் கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து எக்ஸைஸ் 3.2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம், எக்ஸாம்பிள் 3.5 பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸைஸ் 3.2 செகண்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.